நீங்க இன்னைக்கு அமைதியா இருக்கீங்களா? இல்ல மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கா? யாருக்குமே சொல்ல முடியாத வலி, யாரும் புரிஞ்சுக்காத கண்ணீர், அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கா? இந்த ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. அல்லாஹ் உங்களை கவனிக்கிறான். நீங்க இரவு தூங்க முடியாம, அமைதியா ஒரு மூலையில் உட்கார்ந்து கண்ணீரோட கைகளை தூக்கி துவா கேட்ட அந்த நேரம், யாருக்கும் தெரியலன்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் பார்த்தான். அல்லாஹ் கேட்டான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உடைந்த மனசுடைய அடியார்க்கு மிகவும் நெருக்கமானவன். உங்கள் மனம் உடைந்திருக்கலாம், ஆனா அந்த உடைப்பு தான் அல்லாஹ் உங்களை அணைக்கும் இடம். சில நேரம் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். எல்லாம் சரியா போகுது போல தெரியும். அடுத்த நிமிஷம் எல்லாம் சிதறி போயிடும். வேலை, உறவு, ஆரோக்கியம், நம்பிக்கை ஒவ்வொன்னா கையிலிருந்து வழுகி போகும். அந்த நேரம் ஷைத்தான் ஒரு விஷயம் கிசுகிசுப்பான். அல்லாஹ் உன்னை மறந்துட்டான், உன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படல, உனக்கு வழி இல்ல, அது பொய், முழுக்க பொய். அல்லாஹ் குரானில் சொல்றான், நிச்சயமாக கஷ்டத்துடன் நிச்சயம் சுலபம் உண்டு. சூரா அஷ் ஷர்ஹ். கஷ்டத்துக்கு பிறகு சுலபம் இல்லைன்னு சொல்லல, கஷ்டத்தோடையே சுலபம் இருக்குன்னு சொல்றான். நீங்க பார்க்கல, ஆனா அது உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? அல்லாஹ் உங்களை இன்னும் சஜ்தாவுக்கு கொண்டு போகிறானா? தூவா கேட்க வைக்கிறானா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் உங்களை விட்டுடல, அவன் உங்களை நேசிக்கிறான். நீங்க உடைந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் அல்லாஹ் உங்களை உருவாக்க போற புதிய வாழ்க்கை. பழைய நீங்க போகணும், புதிய நீங்க வரணும். அதுக்குத்தான் இந்த கண்ணீர், இந்த சோதனை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் ஒவ்வொரு துக்கமும் வலியும் கவலையும் ஈவன் ஒரு முள்ளு குத்தினாலும் அதனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நீங்க பொறுமையோட இருந்தீங்கன்னா, நம்பிக்கைய விட்டு விடாம இருந்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க சொல்வீங்க, அந்த கஷ்டம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இப்படி இருக்க மாட்டேன். இந்த ஒரு துவா சொல்லுங்க. யா அல்லாஹ், என் மனசை நீ மட்டும் புரிஞ்சுக்க முடியும். நான் சோர்ந்திருந்தாலும் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். என்னை விட்டு விடாதே. கடைசி விஷயம், நீங்க தனிமையா இல்லை. நீங்க தோற்றுடல. நீங்க இன்னும் எழுதப்படாத ஒரு கதையோட நடுவுல இருக்கீங்க. அல்லாஹ் உங்களை மறக்கவில்லை. அவன் உங்களை விட்டுவிட மாட்டான்.